கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் வார்மிங்கான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் ஜெயிலேருந்து வந்தனால கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் போக போக ஹீரோ ரொம்ப பிடிச்சிருது. கேரக்டர் எல்லாம் பிடிக்கும் போது இவன் எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சா, 2 பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஸ்டோரியே. வெல்கம் டு டிகே சர்ஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மூவிக்குள்ளே போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்க பேர் மீசோ. இவங்க ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே காலையில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு பையன் உள்ளே வரான். இவங்க பார்த்தது பயந்தே போயிடுறாங்க. நான் இன்னும் கடையே ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. டோஃபோ இருக்கா, எனக்கு சோயா பீன்ஸ்லான டோஃபோ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லை, ஆனால் சோயா மில்க் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, எங்கள் கடையில் ஸ்டாக் இல்லை, அந்த ஆப்போசிட் கடையில் போனீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே தான் பார்க்குறாங்க. அந்த பையன் எதுவும் பேசலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகும்போது அங்கே ரேடியோ ஓடிட்டு இருக்கதை பார்க்குறாரு. அதில் லவ்வை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. லவ்வுக்கு வந்து நிறைய எஃபர்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஸ்டாப் ஆகி கேட்டுகிட்டே இருக்காரு. ஹீரோனுக்கு தான் பயமாக இருக்குது. போவானா மாட்டானா, ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரியே இருக்கானே அப்படின்னு பார்க்குறாங்க. ஹீரோ அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க வந்து ஹீரோயினோட அம்மா, அதாவது உண்மையான அம்மா இல்லை, ஹீரோயினோட கேர்டேக்கர் தான். அவங்க அம்மா இறந்தக்கப்புறம் இவங்க தான் ஹீரோயின் ரொம்ப நல்லா பார்த்துருப்பாங்க. ஹீரோயினும் இவங்களும் ஒரு அம்மா பொண்ணு மாதிரியே தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேக்கரியுமே இவங்க 2 பேர் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே ஹீரோ பற்றி தான் சொல்கிறாங்க. இவன் பாரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ திரும்பிடுறாரு. ஹீரோயின் வேக வேகமாக உள்ளோடி வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ பார்க்கும்போது பார்ட் டைம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நோட்டீஸ் இருக்குது. ஹீரோ நோட் பண்ணுறதை பார்த்ததுமே ஹீரோயின் வேகமாக அதை எடுத்து உள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோ இங்கே வந்துடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ ஆனால் பார்த்துட்டே தான் போகிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். மாடி மேலே நின்றுட்டு அப்படியே எதையோ பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சேடாக இருக்காரு. அப்படியே ஈவினிங் காமிச்சா ஹீரோயினோட பேக்கரியில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அம்மா வரும். அம்மா இங்கே பாருங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ வேக வேகமாக வந்து எல்லாத்தையுமே வாங்கி நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் இங்கே பார்ட் டைமுக்கு சேர்ந்துக்கலான்னு இருக்கேன், இங்கே நோட்டீஸ் இருந்ததை நான் பார்த்தேன், இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ எங்கே ஜெயிலேருந்து வெளியே வந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறாங்க. ஹீரோ அதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் உள்ள போயிடுறாரு. என்னோட அம்மாவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுனது ரொம்பவே பிடிச்சிருது. சரி இங்கே வேலைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணதுமே ஹீரோ டெய்லி வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் பிளட் ரிலேஷன் இல்லை தானே அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்கும்போது ஆமாம் இவங்க வந்து என்னோட கேர்டேக்கர் தான், ஆனால் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க, என் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை சரி நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோட முகத்தில் பார்த்தா எப்போவுமே சோகம் தான் இருக்கும், சிரிக்கவே மாட்டார் அவர் எப்போவுமே. ஹீரோனோட அம்மா எஞ்சி உள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் இருக்கும்போது ஹீரோ 9 மணி இருந்துமே எனக்கு பசிக்குது, நான் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் இவ்வளோ நாள் இருந்தேன், கரெக்டாக 9 மணிக்கு அங்கே சாப்பாடு போட்டுருவாங்க, காலையில் எழுந்திரிச்சதும் சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு ரூம் காமிச்சிருவாங்க. அங்கே இருக்கும்போது நான் ஒரு எஃப்எம் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு நாள் அந்த பேக்கரிக்குள்ளே வரும்போது அதே எஃப்எம் தான் இங்கே ஓடிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நான் அந்த ரேடியோ கேட்கும் போதெல்லாம் எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடணும், இந்த ரிப்பீட் ஆகிற டேவை நான் முடிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது மிராக்கல் நீ நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது எந்த ஸ்பெஷலான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஹீரோமே எதுவுமே பேசலை, ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாகவே பிடிக்கல. நாட்கள் போக போக ஹீரோயின் கூடயும் அவங்க அம்மா கூடயும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாரு. எல்லா வேலையும் ஒட்டுக்கா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இப்பெல்லாம் லைட்டாக ஸ்மைல் வேறு பண்ணுறாரு. ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட கேரக்டர் பிடிக்க ஆரம்பிக்குது. என்னோட அம்மா ஹீரோக்கு மேக்கப்லாம் போட்டுடுறாங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டமாக கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப பொசிசிவ் ஆகுது. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கதவுல சாத்தி விட்டுறாங்க. போயிட்டு இருக்கும் போது தான் 2 பேருமே பேக்கரியில் நிறைய டைம் தனியாக இருக்கும்போது லவ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. 2 பேரும் அழகாக மலையை உட்காந்து ரசிக்கிறது, 2 பேரும் மாற்றி சைட் அடிச்சுக்கிறது, சிரிச்சுக்கிறதுனே போயிட்டு இருக்கு. நடுவில் கிறிஸ்மஸ் வேறு வருது. ஹீரோ ரொம்பவே அழகாக ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கப் கேக்கெல்லாம் நியூவாக செய்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஹீரோ நம்ம ஒட்டுக்கா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோனிக்கா ஆச்சரியமாக இருக்குது, இவன் இப்படிலாம் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லி கேக்கு ட்ரீன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது தான் பக்கத்துலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. அதில் தான் ஹீரோட ஃப்ரெண்டுமே ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேக்கரிக்கு வந்ததுமே ஹீரோ பார்த்துட்டு என்னடா நீ ஜெயிலில் இல்லையா, வெளியே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஃபேஸுமே மாறிடுது. ஹீரோக்கு அதை பற்றி பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. வா வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டாரு. நான் மட்டும் இல்லைன்னா நான் ஜெயிலில் தான் இருந்திருப்பேன், நான் தான் உன்னை பெயிலில் வெளியே எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீன் போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளே வருவோம். அப்படியே அந்த டாபிக் மாறிடுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராரு. எல்லாருமே வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டியா, எதுக்காக உள்ள போனால் ஞாபகம் இருக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே பேச ஆரம்பிக்கிறாங்க.
நீங்களாம் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனோட அம்மா சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. எதுக்காக எங்களை வெளியே துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரியே வராங்க. ஹீரோ நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு கொஞ்சம் அட்வான்ஸுக்கு காசு தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோனுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஒரு வேளை இவன் போயிட்டு வரலன்னா என்ன பண்ணுறது, நமக்கு வர இவனை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை காசு தராதிங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லி காசை கையில் கொடுக்குறாங்க. ஹீரோ வாங்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு போறக்கே மனசு இல்லை. இருந்தாலுமே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களே இவங்களை சமாளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே போறாரு. எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் கலாய்க்கிறது காமெடி பண்றதுன்னு சொல்லி போயிட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டையா ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அமைதியாவே தான் உட்காந்துருக்காரு. பொறுமையா இருந்தாலும் இவங்க விடவே மாட்டேறாங்க. சண்டை போட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவருக்கே பொறுமை இழந்துருது. அப்படியே எந்திரிக்கிறதோட இந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது இந்த பசங்க கூட எல்லாம் ஜாலியாக பேசி விளாண்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ அங்கே ஒரு பையன் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சா அந்த பையனோட க்ளவுஸு ஹீரோட கையில் இருக்கு. எல்லாருமே மாடியிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக காமிக்கல. இங்கே அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஹீரோக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. படித்து முடிச்சு வேலைக்குமே சேர்ந்துறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காமிச்சா கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு காசை பார்த்துட்டு இருக்காரு. என்னோட அம்மா இருந்தாங்கல்ல அதான் அந்த கேர்டேக்கர். அவங்க வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேக்கரி டெம்பரவரியாக க்ளோஸில் தான் இருக்கு. ஏன்னா ஹீரோயினுமே வேலைக்கு போயிட்டாங்க. பார்க்குற கால் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ வந்து டெலிவரி ஜாப்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வயசான ஒருத்தவங்களை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கவே இல்லை. ஒரு வாட்டுக்கு தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பாட்டியும் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோவுமே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போதான் பார்க்குறாரு ஹீரோயின் அவங்க கடமை நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு. மீசு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. டோஃபு நீயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் டோஃபு இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அதனால எப்போவுமே ஹீரோவை டோஃபு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுற எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஹீரோ ஒரே நிமிஷம் இந்த பாட்டியை மட்டும் நான் இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் விட்டுட்டு ஓடி வராரு ஹீரோயின்ட்டு பேசுறதுக்காக. ஹீரோயினுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வமாக. வந்ததுமே என்ன பேசுறதுனே ஹீரோனுக்கு தெரியல. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எதை ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா நூடுல்ஸ் சாப்பிட அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோ ஃபேஸே மாறிடுது. உன்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நான் வந்து மிலிட்ரி ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சேட் ஆகிடுது. இப்போ தான் மீட் பண்ணோம் அதுக்குள்ளே பிரியணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிவா அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு அவர் மறுபடியுமே ஜெயிலில் பிடிச்சு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு சண்டை நடந்திருக்குள்ள ஹீரோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் ஆல்ரெடி இவர் மேலே கேஸ் இருக்கனால இவர் தூக்கி மறுபடியுமே உள்ள போட்டிருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லியுமே யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இதை எப்படி ரிட்டர்ன் வந்து அவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாம தான் ஹீரோ இவ்வளோ நாளாக ஹீரோயினை பார்க்காமே இருந்திருப்பாரு. எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. அவர் மேலே இருக்க லவ்வில் எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேது. வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீடு வரைக்குமே வந்துடுறாங்க. விட்டுட்டு போக மனசே இல்லை. ஹீரோ கிளம்பிடுறாரு. பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஹீரோ மறுபடியும் கூப்பிட்டு வரியா நூடுல்ஸ் சாப்பிட்டு போகலாம். நாளைக்கு தானே வர முடியாது இன்னைக்கு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுமே வீட்டுக்குள்ளே வராரு. ஒரே நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு டீயுமே கொடுக்குறாங்க. ஆனால் கீழே கொட்டிடுறாங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இரு நான் துடைக்கிறேன் அப்படின்னு டவல் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் பத்த மாட்டேது. இன்னொரு டவல் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போகும்போது ஹீரோ அப்படியே பொறுமையாக பின்னாடி போகிறாரு. ஹீரோயின் இருக்கிற ஸ்டூலை பிடிச்சிக்கலாம் விழுந்துட போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தில் தான் பிடிக்க போகிறாரு. ஆனால் ஹீரோயின் பயத்தில் அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ மேலேயே விழுந்துருது. பிறகு சிரிப்பு தான் வருது. ஹீரோவோட ஷர்ட்லாம் வேற டீ கொட்டியிருப்பாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களோட அம்மாவோட டிஷர்ட்லாம் இருக்கும். அதில் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுமே போட்டுட்டு வராரு. பின்னாடி அந்த டேக் மாதிரி இருக்குல்ல அது அவர் குத்திக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் கூட நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டுட்டு தீயை வச்சு அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது. ஹீரோயினை ரொம்ப இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ரொம்பவே சேடாக தான் இருக்காரு. ரெண்டு பேருமே தூங்குறதுக்காக படுத்துடுறாங்க. ஹீரோ தான் பெட்ல இருக்காரு. ஹீரோயின் கீழே படுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சைலண்டா இருக்கும்போது ஹீரோவே ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு வந்து அந்த பேக்கரியில் இருந்த நாள் மறுபடியும் வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பேசல. கையை மட்டும் கொடுக்குறாங்க. ஹீரோ கையை டைட்டா பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்லயே அவங்களோட வழி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி இப்போ மார்னிங் தான் காமிக்கிறாங்க. கிரம ஹீரோயின் நினச்சி ஹீரோக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து 1970 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் ஃபோன் எல்லாம் இருக்காது. அதனால மெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பேப்பர்லையுமே எழுதி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நீ வந்து அங்கே போனதும் எனக்கு மெயில் அனுப்ப மறக்காம இதில் வந்து மெயில் அட்ரஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்து மேலே ரெண்டு பேருமே க்ளோஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ லைட்டாக கிஸ் பண்ணதுமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
கிளம்புனதுமே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்பதான் ஞாபகம் வருது அவங்க பாஸ்வேர்டே அந்த பேப்பர்ல எழுதியிருக்க மாட்டாங்க. என்னடா இது இப்படி மறந்துட்டோமே, இப்போ எப்படி அவன் கம்யூனிகேட் பண்ணுவான், எப்படி லாகின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவங்க விடவே இல்லை. டெய்லி மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் இதை பண்ணேன், நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு என் லைஃப்லன்னு சொல்லி டெய்லி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோவால் அது எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டே கிடையாது. இப்படியே அவரோட ட்ரைனிங்குமே முடியுது. அவருமே ஹீரோயினோட பழைய வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்போ அங்கே ஹீரோயின் இல்லை, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே இங்கே ரெண்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டுக்கு எடுக்கிறாரு. அங்கெல்லாம் டோரில் பாஸ்வேர்ட் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஹீரோயின் செட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததுமே இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுதான் பாஸ்வேர்டு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோயின் அனுப்பிச்ச ஒவ்வொரு மெயிலுமே அதில் இருக்குது. ஒவ்வொரு மெயிலாக படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளையுமே பண்ணுறாரு. நான் வந்து பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயிலே பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ ஒரு ஜிம்மில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. நான் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிமிஷத்துக்காக. ஆனால் அந்த நிமிஷம் வரவுமே ரெண்டு பேரும் ஆர்வமாக பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடியுது. ஏன்னா ஆஃபீஸ் ஃபோன் தானே. சரி ஒரு 2 ஹவர்ஸில் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் ஃபோன் வாங்கிட்டேன், என் நம்பருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்பருமே கொடுக்குறாரு. ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லி 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணால் ஹீரோக்கு காலே போகலை. என்னடான்னு பார்த்து ஹீரோட ஃபோனு உடஞ்சி கீழே கிடக்கு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் மறுபடியுமே ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டுருக்காங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நான் எதுவுமே பண்ணலன்னா, ஆனால் போலீஸ் நீங்கள் தான்ப்பா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் மனசே வரல. சரி அவள் கஷ்டத்தில் இருப்பா, கொஞ்ச நாள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு அங்கே அதை விட ரொம்ப சோகமாக இருக்குது. நம்ம தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் போல், அப்படிலாம் எதுவும் இல்லை போல், நமக்கு தான் லவ், அவனுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. அவங்களோட கரியரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புக் எழுதி அதில் 4th ப்ரைஸுமே வின் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும். அந்த இடத்துல புதுசாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. அவர் காலேஜுமே கண்டினியூ பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக ஹீரோயினோட ஸ்டுடியோக்கு பக்கத்துலேயே தான் அவருமே ஸ்டுடியோ வந்திருக்காரு. ஹீரோயின் பார்த்ததுமே மறுபடியும் விதி நம்மளை ஒட்டுக்கா சேர்த்துருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வராரு. ஹீரோயின் இருந்த பழைய வீட்டில் தானே இப்போ இருக்காரு. ஹீரோயின் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லாஸ்ட் டைம் ஹீரோயின் போய் எல்லாத்தையுமே அடிக்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு கூப்பிடுறாரு உள்ள. ஹீரோயினுமே சிரிச்சுட்டே உள்ள வராங்க. பேராலே இதுக்கு மேலேயே தனியாக இருக்க முடியும் அப்படின்னு தோணல. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போய் சமைக்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு இங்கே இருக்கதை பிடிச்சிருக்கு. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ சமைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோ டேப் ஓப்பன் பண்ணுமே ஒரு சவுண்டு கேட்குது. ஒரே நிமிஷம் இரு, நீ அங்கே டேப் ஓப்பன் பண்ணா இங்கே ஹாட் வாட்டர் வராது, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் வீட்டுக்கு கூட்டு வரலன்னு இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ நீயே இல்லாதப்ப யாரப்பா நான் கூட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃபீஸ்க்குமே 3 நாள் லீவு சொல்லிட்டு இவர் கூடயே தான் இருக்காங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் கிட்ட என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பக்கத்தில் வராரு. இப்போ அப்படின்னு கேட்கும்போது இல்லவே இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயுமே இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காமிச்சா 2 பேரும் ரொம்ப ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டோஃபோனி மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்படி நல்லா லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட ஒரு இன்டர்வியூக்காக பார்ட் டைம் ஒர்க் போகிறவங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு உடனே ஹீரோ ஞாபகம் தான் வருது. ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸமாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் இன்டர்வியூமே எடுக்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தான் ஹீரோவை வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கீங்கல்ல லைஃப்பில், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எப்போவுமே முடிஞ்சதை பார்க்காதீங்க, புதுசாக தொடங்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணுறாங்க. 2 பேருமே இந்த லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நடுவில் ஹீரோனோட பாஸுக்கு வேறு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, உனக்கு தனியாக ஒரு புக் ஷாப் வச்சு தரேன், நீ புக்கு நல்லா எழுதி பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்க்க வராங்க. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஃபேஸே அப்படியே மாறிடுது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருப்பாங்கல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலியாக விளையாண்டு இருந்திருப்பாரு. ஒரு பையன் பாக்ஸிங் க்ளவுஸை கையில் போட்டு நின்றுருப்பான். கடைசியாக பார்த்தா ஹீரோட கையில் அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் இருந்திருக்கும். அந்த பையன் கீழே விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பையன் தடிக்க தான் கீழே விழுந்திருப்பான். ஆனால் ஹீரோ தான் தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேலே கேஸ் போட்டு தான் உள்ளே தள்ளியிருப்பாங்க. அந்த பையன் இறந்த நாள் தான் இன்னைக்கு. அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க ரொம்ப. இப்போ என் பையன் இருந்தான், உன் வயசில் தான் அவனும் இருந்திருப்பான், ஒன்றை மாதிரி தான் காலேஜ் போய் ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பான், எல்லாம் உன்னால தான் போச்சு, இப்போ நீ மட்டும் நல்லா இருந்துட்டு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அமைச்சிடுறாங்க.
ஹீரோவுமே சோகமாக ரிட்டன் வீட்டுக்கு வராரு. ஆனால் அவரோட ஃபோனை அவரோட ஃப்ரெண்டோட வேன்லேயே விட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் கால் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் அட்டன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். எனக்கு இவ்வளோ நாளாக ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் எதுக்காகன்னு தெரியாதுல்ல. ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கேட்காம இருக்க முடியல, கேட்கவும் முடியல. யோசிச்சுட்டே இருக்கும்போது இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்க வீடு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு புரியல. என்ன சொல்ல வர நீ, என்ன சொல்கிற, முதல்ல தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதான் அந்த பையனோட அம்மா அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ நம்ப மாட்டியா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் கேட்குறாரு. நீ தான் என்கிட்ட சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதாவது ஒன்று நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே அங்கே வந்து எந்திச்சு கிளம்பிடுறாரு. வந்த கோவத்தில் ஃப்ரெண்டோட வண்டியெல்லாம் அடித்து உடச்சிட்றாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாங்க. மறுபடியும் நமக்கு இப்படி நடக்குது, நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயினோட பாஸ் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஹீரோயின் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் அவளுக்கு ஒரு மேட்சே கிடையாது, நான் தான் அவளுக்கு பர்ஃபெக்டான மேட்ச், எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீரோக்கு தெரியும் இவர் ஹீரோயினை பார்க்க தான் போறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராரு. இவர் வேகமாக போயிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோ பின்னாடியே வந்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுமே பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஹீரோ அப்போ பின்னாடி ஓடியே வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு அழுகையா வருது. உள்ள உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. பாஸாலையுமே ஒரு கட்டத்தில் முடியல, ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வேகமாக இறங்கி ஹீரோ பக்கத்தில் ஓடி வராங்க. ஹீரோ ஹக் பண்ணிட்டே என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லும்போது என் பின்னாடி நீ ஓடி வராத அப்படின்னு ஹீரோயின் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும்தான் எடுக்கிறாரு. ஹீரோயின் மறுபடியும் வந்து காரில் உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ அவரோட ப்ரொஃபஷனை தனியாக பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க ப்ரொஃபஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் இங்கே வந்தான், அவன் ஃபேஸ் எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. அதாவது ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டோட கார் அடிச்சு உடச்சிருப்பார்ல, உண்மையை ஹீரோயின் கிட்ட சொன்னனால அந்த நாள் தான் வந்து டோஃபு மட்டும் தான் சாப்பிட்டான். எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது என்னை யாருமே இது வரைக்கும் நம்பினதில்லை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் நான் அவனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி காசு கொடுத்தீங்க, என்னை நம்பினவங்க பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க காமெடியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம நம்பலையே அவனை, அவன் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டான், நம்ம நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவை தேடி கிளம்புறாங்க. வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஹீரோ எப்படி ஹீரோயினுக்காக பின்னாடியே ஓடி வந்தாரோ இப்போ ஹீரோயின் ஹீரோக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு. அவரோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் கரெக்டாக வேகமாக ஓடி வந்து நிற்கிறாங்க. ஹீரோ பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாரு, நமக்காக தான் வந்திருக்கா, அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணிட்டு கை காமிக்கிறாங்க. நீ சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே நான் ஃபோட்டோ எடுக்கவா அப்படின்னு பர்மிஷன் கேட்டு ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதோட இந்த மூவி முடியுது. லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்னு வரும்போது ரெண்டு பக்கமே காத்திருக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா இந்த மூவியில காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல இருக்க ட்ரஸ்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியுமே காமிச்சிருப்பாங்க. இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கறதுக்காக மறக்காம டிராமா கிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன மூவி போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.